ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் மிளகு, ஜீரகம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்படியே தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கணும். இது அரைக்கிறதுக்கு தான், அதனால் பெருசாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டோன்னே மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் நிறையா போடணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் போடணும். அப்படியே மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா வதக்கினோடனே காஷ்மீர் மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் மல்லித்தூள் 3 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா வதக்கினா இப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். எலுமிச்சை பழம் சைஸு ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். கெட்டியாகாமல் கொஞ்சம். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுடணும். போட்டு நல்லா கொஞ்சம் கைப்பிடி அளவு வெல்லம் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கொதி வந்த பிறகு கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கணும். இப்போ சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.